Good morning. In this video, one question discussion biology questions. 146. This is new writings questions. Okay. A tumor in adrenal zona glomerulosa can cause hypersecretion of hormones produced in the region. Which of the following you might expect find patient such a tumor? So, what is asked the questions? Adrenal glomerulosa hormones. Adrenal glomerulosa hormones means adrenal hormones. Okay, adrenal hormones. This is located on adrenal gland. Okay, adrenal gland, adrenal hormones. Okay, adrenal gland anterior position of the kidney, two kidneys, one pair of kidney, one pair of adrenal gland. This secretion adrenal hormones. This adrenal hormones, adrenal gland, two types of covering. One adrenal cortex, another one adrenal medulla. Adrenal cortex outer layer, adrenal medulla inner side. This is gland structure. So adrenal cortex, three types of adrenal cortex. First one is zona glomerulosa, zona reticulata, next layer, zona reticulata, next inside innermost layer cortex. This is innermost layer cortex region, zona reticulata. Okay, zona reticulata. This is three types of cortex hormones. First hormone, zona glomerulosa, secretion of mineralocorticoids. These mineralocorticoids main role in minerals our body regulation of minerals our body. What is minerals? Sodium, potassium, phosphate. This is three given inside textbook, but many minerals controls but only gives three inside textbook. This is discussion. Okay, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் த்ரீ டைப்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா. அது அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து புக்கில் குத்துறது என்ன மினரல் கார்டிகாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மினரல் கார்டிகாய்ஸ் என்ன சொன்னாக்க நமக்கு குளுக்கோஸ் மெட்டாபாலிசத்துக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சாரி, குளுக்கோஸ் மெட்டாபாலிசத்தில் மினரல் கார்டிகாய்ஸ் மினரல்ஸுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, மினரல்ஸ்க்கு இன்வால்வ் ஆகிட்டுருக்கு மினரல் கார்டிகாய்ஸ். ஓகே, ஸோ இந்த மினரல் கார்டிகாய்ஸ் தான் சோடியம் பொட்டாசியம் ரீஅப்சார்ப்ஷன். அதாவது பிளட்டில் வந்து சோடியம் பொட்டாசியம் நம்ம பிளட்டில் வந்து குறைஞ்சிச்சுன்னா அதை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணோம்னா கிட்னிலேருந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கும் சோடியம் பொட்டாசியம். பாஸ்பேட் வந்து அயான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடும், யூரின் ரிலீஸ் பண்ணிடும். இது வந்து இந்த பக்கம் பிளட்டில் ஏற்றி விட்டு அதை வந்து அந்த பக்கம் யூரின் மூலியமாக வெளியே தள்ளிடும். ஸோ இங்கே என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்களா, adrenal glomerular glomerulosa ஹைப்பர் செக்ரேஷன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ரீஜியன். இந்த ரீஜனை வந்து adrenal glomerular ரீஜியன் வந்து கொஞ்சம் வந்து கோளாறு பற்றிச்சு, கோளாறு டியூமர் மாதிரி ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. அதனால் வந்து அதிக அளவு செக்ரேஷன் வந்து என்ன இருக்குது. அப்போ அதிகமாக செக்ரேஷன் நடக்கும்போது பேஷண்ட்டுக்கு இன்னும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் ஃபைட் இஸ் பெட் ஃபைன் பேஷண்ட் டியூமர்னால தான் நடக்குது. அதெல்லாம் என்ன நடக்கும், ஹைப்பர் செக்ரேஷன் அதிகமாக நடக்குது. என்ன ஆகும், நான் சொன்னேன் மினரல் கார்டிகல் ஹார்மோன் வந்து இதை யூஸ் பண்ணுது. இந்த மினரல் கார்டிகல் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும், சோடியம் பொட்டாசியம் ரீஅப்சார்ப்ஷனுக்காக ஹெல்ப் பண்ணுது. அப்போ அதிக அளவு செக்ரேஷன் வந்துச்சுன்னா சோடியமோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும், சோடியம் பொட்டாசியம் லெவல் பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுது. ஓகே, பிளட் ப்ரெஷர் வந்து பிபி வந்து அதிகமாகிடுது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் வந்து இன்க்ரீஸ் சோடியம் லெவல்ஸ் எங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இன்க்ரீஸ்டு பிளட் சோடியம் லெவல்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் சொன்னாக்க இதுவே ஜோனா குளோமோரஸ்ல ரெட்டிகுலாரிஸ் ஜோனா ஃபெசிகுலேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா குளுக்கோகார்டிகஸ் ஹார்மோன் யூஸ் பண்ணுது. அப்போது குளுக்கோகார்டிகஸ்
ஹைட்ரோக்ளோரைட் செக்ரேஷன் வந்துச்சுன்னா குளுக்கோஸ் வந்து அதிகமாகிடும். பிளட்டில் குளுக்கோஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது கிடையாது, இது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இது எழுதிருக்கலாம். பிளட் கால்சியம் லெவல்ஸ். அப்போ கால்சியம் லெவல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க, பேராதைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா பிளட் கால்சியம் லெவல்ஸ் குறைஞ்சிட்ருக்கும். ஓகேண்ணா? ஏன்னா போன்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து. இது தேவையில்லாது, நீங்கள் படிக்கும்போது காய்ச்சிங்க. இன்சைட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இன்க்ரீஸ் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னாக்கா வாட்டர் வந்து அதிக அளவு போயிட்டு இருக்கும். இதுவே வந்து ஏடிஹெச் ஹார்மோன்ஸ், அதாவது ஆன்டிடயபெட்டிக் ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஈவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். குறைஞ்சி போயிடுச்சுன்னா ஈவன் வந்து கண்ட்ரோல் பண்ணாது, தண்ணியாக போயிட்டே இருக்கும். ஸோ டீஹைட்ரேஷன் கண்டிஷன் கொடுப்பாரு. அதான் டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க. இது டீஹைட்ரேஷன் வந்து இங்கே வந்து ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிச்சின்னு தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஹார்மோன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி வந்து நமக்கு பாடியில் வந்து ரீட்டைன் ஆகினே இருக்கும். ஓகேங்களா? அதிக அளவு இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா யூரினேஷன் தண்ணியாக போகிறது குறைச்சி விட்றோம், பாடியில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஓகே, அதை சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, இன்க்ரீஸ் சோடியம் லெவல்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்துக்கலாமா? வாங்க. 146 ஒன்று தான் ஆன்சர் கரெக்டாக. அடினோஜோனா குளோமோஸ் செக்ரேட்ஸ் ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ். ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் அதாவது மினரலோகார்டிகாய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ். ஓகே, ரெண்டு பேரும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஜோனா ரெட்டிகுலாரிஸ் வந்து என்ன சொல்லலாம்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கார்டிகாய்ட்ஸ் ஆர் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து கார்டிசால்னு சொன்னால் அது வந்து ஹார்ட் கண்ட்ரோல்ஸு இன்க்ரீஸ் பண்ணி குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி அந்த ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்தி விடும். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது படித்து பாருங்கள். ஆல்டோஸ்டரோன் ஆக்ட் மெயின்லி அட் லினியர் டேபிள், stimulate reabsorption of sodium, water, excretion of potassium phosphate ions. excretion of potassium phosphate ions இல்லாமல் வெளியே தள்ளிடும், சோடியம் மட்டும் உள்ளே எடுத்துக்கும், சோடியம் வாட்டரில் ரீஅப்சர்ப்ஷன் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன இது சோடியம் லெவல்ஸ் அதிகமாகும், வாட்டர் லெவல்ஸ் அதிகமாகுது. ஓகேங்களா? வாட்டரும் அதிகமாகுது, சோடியம் லெவல் அதிகம். ஹைப்பர்செக்ரேஷன் ஆல்டோஸ் இன்க்ரீஸ்டு பிளட் சோடியம் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொஷின் வந்து திரும்ப படித்து பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கொஷின் வந்து 25ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீட்டில் சரி, இல்லை போர்டு எக்ஸாமில் டஃப்பாக கொடுக்கான்னு நினச்சா இந்த மாதிரி கொஷினை கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சேனல் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாதம் நீட்டு படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை போர்டு எக்ஸாம் படிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.